ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் இருக்க அரித்மெட்டிக் சீரீஸ் பற்றி பார்க்க போகிறோம். அரித்மெட்டிக் சீரீஸ் என்னென்னா, இப்போ 1, 3, 5, 7, 9 எக்ஸெட்ரா இந்த மாதிரியான சீக்வென்ஸ் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முந்தின எக்ஸசைஸ்லாம். இப்போ இதுக்கு வந்து நடுவில் ப்ளஸ் கொடுத்து எழுதணும் அப்படின்னா அது சீரீஸ். சரிங்களா? அந்த சம் ஆஃப் த சீக்வென்ஸ் இஸ் நோன் ஆஸ் சீரீஸ். சம் அப்படின்னாலே நமக்கு ப்ளஸ் வந்துடும். சம் ஆஃப் த சீக்வென்ஸை நம்ம ஆட் பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா அது சீரீஸ். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், நம்ம சீரீஸாக இருந்தால் தான் ஹாஸ்பிட்டல் போவோம். ஸோ சீரீஸ் அப்படின்றது வந்து இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இந்த ப்ளஸ் சிம்பிளில் ஞாபகம் வச்சுக்கோங்க. சீரீஸில் வந்து ப்ளஸ் வரும். ப்ளஸ் வராமல் இருந்ததுன்னா அது சீக்வென்ஸ். இது சீரீஸ். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா? ஓகே. இதில் நம்ம இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே சம் ஆஃப் த சீரீஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ சம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ சம் அப்படின்றதுனால எஸ்என் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு 2a + n-1 இன்ட்டு டி. சரிங்களா? அதே போல் இன்னொரு ஃபார்முலா எஸ்என் இஸ் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு a + l. சரியா? இந்த 2 ஃபார்முலா இருக்குது. இந்த எந்த ஃபார்முலாவை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். லாஸ்ட் டேர்ம் நோனாக இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா, லாஸ்ட் டேர்ம் தெரியல அப்படின்னா இந்த ஃபார்முலா. ஓகே. லாஸ்ட் டேர்ம் தெரியல அப்படின்னா Sn is equal to n/2 into 2a plus n-1 into d. லாஸ்ட் டேர்ம் தெரிஞ்சால் Sn is equal to n/2 into a plus l. ஓகேவா? நம்ம எக்ஸசைஸ் போகலாமா? ஓகே. எக்ஸசைஸ் 2.6ல் ஃபஸ்ட்டு சம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் 3, 7, 11 up to 40 terms. ஓகேவா? அப் டு 40 டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா இங்கே வந்து நமக்கு என்னோட வேல்யூ 40. இது எல் கிடையாது, என்னோட வேல்யூ 40. அப்போது ஏ இஸ் ஈக்குவல், இதை முதல்ல நம்ம சீரீஸாக எழுதுகிறோம். 3 + 7 + 11 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு 40. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப் டு அப்படின்னு கொடுத்துருந்தா அது என்னோட வேல்யூ. ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு வேல்யூ 3யா, அடுத்து d is equal to t2 minus t1. t2 ஓட வேல்யூ 7 minus 3 which is equal to 4. அடுத்து n is equal to 40. இப்போ நம்ம எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? Sn is equal to n/2 into 2a plus n-1 into d. நமக்கு இங்கே லாஸ்ட் டேர்ம் தெரியாதுன்றதுனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். Sn is equal to n/2 into 2a plus n-1 into d. ஸோ என்னோட வேல்யூ 40/2 into 2 into a ஓட வேல்யூ 3 ப்ளஸ் என்னோட வேல்யூ 40 minus 1 into d ஓட வேல்யூ 4. 40/2 20 into 6 ப்ளஸ் இது 39 into 4. 39 into 4. 9 4s are 36, carrying 3. 12 plus 3 15. 156. ஸோ 20 into இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 162. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 4, 6 2s are 12, carrying 1, 3, 3240 answer. Okay. Then second question, how many consecutive odd integers beginning with 5 will sum to 480? how many? So how many அப்படின்னா நமக்கு அங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கேட்குறாங்க இல்லையா? ஸோ n கேட்குறாங்க. we have to find n. நம்ம இது எதுலேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா கன்சிக்யூட்டிவ் ஆட் இன்டீஜர்ஸ். கன்சிக்யூட்டிவ்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட் இன்டீஜர்ஸ் பிகினிங் வித் 5. ஸோ 5க்கு அடுத்து வரக்கூடிய ஆட் இன்டீஜர் 7, அடுத்து 9, அடுத்து 11, அடுத்து எக்ஸெட்ரா. நமக்கு தெரியாது எவ்வளோ போகுது அப்படின்னு. will sum to 480. sum to 480 அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 480 கிடைக்குதுன்னு அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன ஃபைண்ட் பண்ணுறோம்? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் என்னென்னு ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ இதுலேருந்து a is equal to 5 and d is equal to t2 minus t1 and t2 ஓட வேல்யூ 7 minus 5. d is equal to 2. ஓகேவா? இதில் நமக்கு இது சம் 2 அப்படின்னு கொடுத்துட்டதுனால Sn is equal to 480 நம்ம எடுத்துக்கிறோம். Snக்கு எந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? நமக்கு இங்கே லாஸ்ட் டேர்ம் தெரியாது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு ஃபார்முலா Sn is equal to n/2 into 2a plus n-1 into d. இதோட ஆன்சர் 480 நமக்கு கொடுத்துட்டாங்க. இதில் நமக்கு என்னென்னலாம் தெரியும்?
a value தெரியும், d value தெரியும். We have to find n, which implies n by 2 into 2 into a ஓட value 5 plus n minus 1 into d ஓட value 2 is equal to 480. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்துலேருந்தும் 2 காமனாக வெளியில் எடுத்துடலாமா? வெளியில் எடுத்துட்டோன்னா 2n by 2 into 5 plus n minus 1 is equal to 480. ஸோ இந்த 2 cancel ஆகிடுமா? n into 5 minus 1 4 plus n is equal to 480. ஸோ இந்த n உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். 4n plus n square plus 480 பக்கம் வந்ததுன்னா minus 480 is equal to 0. ஸோ இது முதல்ல குவாட்ரேட்டிக் ஆர்டராக எழுதிக்கிறோம். n ஸ்கொயர் ப்ளஸ் 4n மைனஸ் 480 இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ இதை வந்து குவாட்ரேட்டிக் ஃப்ராக்ஷனாக இருக்கிறதுனால இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணுறோம். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்மோட கோஎஃபிஷியண்ட்டையும் லாஸ்ட்டில் இருக்கிற கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்டாக எழுதுவோம். இங்கே என்ன இருக்குது? எதுவுமே இல்லைன்றதுனால இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 1 into 480 480 மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 480. இது ப்ராடக்ட் வேல்யூ. அடுத்து சம் அப்படின்றது மிடில் வேல்யூ வித் சைன். இங்கே ஜஸ்ட் 4. ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு நம்பர், இந்த இடத்துல ஒரு நம்பர் நம்ம போடுறோம். இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 480ன்ற டேர்ம் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு 2 டேபிளில் போடுவோம். 2 டேபிளில் 214 கிடைக்குதா? இந்த 0 தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டோம்னா நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 4 வந்துருதா பாருங்கள். 24 into 20 480. இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் 4 கிடைக்குது. சரி, இங்கே மைனஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ரெண்டு வேல்யூவில் ஏதாவது ஒரு வேல்யூக்கு நம்ம மைனஸ் கொடுக்கணும். அது எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த சிம்பிளிஃபிகேஷன் சம் வேல்யூவை வச்சு பார்க்குறோம். இந்த சம் வேல்யூவில் ப்ளஸ் இருந்ததுன்னா பிக்கர் வேல்யூக்கு ப்ளஸ், சம் வேல்யூவில் மைனஸ் இருந்ததுன்னா பிக்கர் வேல்யூக்கு மைனஸ். சரிங்களா? இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா? ப்ளஸ். அப்போ பிக்கர் வேல்யூக்கு ப்ளஸ், ஸ்மாலர் வேல்யூக்கு மைனஸ். ஓகே, இதை வந்து லிசன் பண்ணுங்கள். n ஸ்கொயர் ப்ளஸ் 4n மைனஸ் 480 இஸ் ஈக்குவல் டு 0. இதை குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டேர்மோட கோஎஃபிஷியண்ட்டையும் லாஸ்ட்டில் இருக்கிற கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி ப்ராடக்டாக எழுதிக்கிறோம். மைனஸ் 480. மிடில் வேல்யூ சம்மாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரெண்டு பிரிக்கிறோம். இது பிரிக்கும்போது ரெண்டு நம்பர்ஸ் இங்கே எழுதணும். எந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா இங்கே 480 வருதுன்னு பார்க்கணும். 20ஐயும் 24ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 480 வரும். இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நமக்கு 4ன்னு கிடச்சிட்டதுனால இந்த இடத்துல நமக்கு மைனஸ் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வேல்யூக்கும் மைனஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். எப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரும். இங்கே எதுக்கு மைனஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த சம் வேல்யூவாக பார்க்குறோம். இந்த சம் வேல்யூவில் ப்ளஸ் இருந்ததுன்னா பிகர் வேல்யூக்கு ப்ளஸ், சம் வேல்யூவில் மைனஸ் இருந்ததுன்னா பிகர் வேல்யூக்கு மைனஸ். ஓகேவா? இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால பிகர் வேல்யூக்கு ப்ளஸ், ஸ்மாலர் வேல்யூக்கு மைனஸ். ஓகே, இப்போ n ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்கிறதுனால டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். n minus 20 into n plus 24 is equal to 0. ஒவ்வொரு டேர்மையும் 0 ஈக்குவல் பண்ணுறோம். n minus 20 is equal to 0, which implies n is equal to 20. n plus 24 is equal to 0, which implies n is equal to minus 24. நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தான் கேட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக அது மைனஸில் வர சான்ஸ் இல்லை. அதனால் என்னோட வேல்யூ 20. therefore number of terms n is equal to 20. Okay. Next sum. Find the sum of 28 terms of an AP whose nth term is 4n minus 3. 4n minus 3. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த சம். ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் சம் வேல்யூ SN ஃபைண்ட் பண்ணுறோம். ஆஃப் 28 டேர்ம்ஸ். எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது அந்த சீரீஸில்? 28 டேர்ம்ஸ் இருக்குது. அப்போ n is equal to 28. ஓகேவா? ஆஃப் an AP, அது ஏபியில் இருக்குதுன்னு கொடுத்துட்டாங்க. whose nth term is 4n minus 3. ஸோ நமக்கு இங்கே டேர்ம்ஸ் தனித்தனியாக கொடுக்காம ஜஸ்ட் ஜென்ரல் டேர்மான nth டேர்மை கொடுத்துட்டாங்க. அப்போது ஜென்ரல் டேர்ம் கொடுத்துருக்கிறதுனால Tn is equal to 4n minus 3ன்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இதில் நம்ம ஒவ்வொரு வேல்யூவையும் ஃபைண்ட் பண்ணணும். n-க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டேர்ம் கிடச்சிடும் T1. இப்போ 4 into 1 minus 3. 4 minus 3 1. அடுத்து n-க்கு பதிலாக 2. T2. 4 into 2 minus 3. 4 2s are 8. 8 minus 3 5. அடுத்து T3. 4 into 3 minus 3. 4 3s are 12. 12 minus 3 9, etc. T28. 4 into 28 minus 3 is equal to 4 into 28.
8 4s are 32 carrying 3, 2 4s are 8, 8 plus 3, 11, 112, 112 minus 3, 109. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸை வந்து நம்ம முதல்ல சீரீஸாக எழுதுகிறோம். சீரீஸ் 1 + 5 + 9 + எக்ஸெட்ரா ப்ளஸ் 109. இது முதல்ல ஏபியில் இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஏபியில்னா ஏவோட வேல்யூ 1, டியோட வேல்யூ T2 minus T1 which is equal to T3 minus T2. செக்கிங்காக நம்ம இந்த செகண்ட் டேர்ம் போடுறோம், இல்லைனா T2 minus T1 மட்டும் போட்டால் போதும். ஸோ 5 minus 1 which is equal to 9 minus 5. ரெண்டு ஆன்சரும் சேமாக வந்ததுன்னா தான் அது டியில் ஏபியில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ டியோட வேல்யூ 4. அடுத்து எல் நமக்கு தெரியுது, லாஸ்ட் டேர்ம் தெரியுது. அப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 109. அடுத்து என் ஃபைன் பண்ணுமா? எல் கொடுத்துட்டா என் ஃபைன் பண்ணணும். என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலா எடுத்தும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதர்வைஸ் நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 28ன்னு கொடுத்துட்டதுனால என் இஸ் ஈக்குவல் டு 28ன்னு டேரெக்டாகவும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே சேம் ஆன்சர் தான் வரும். அடுத்து எஸ்என் இஸ் ஈக்குவல் டு என் பை 2 இன்ட்டு இந்த ஃபார்முலா எடுக்கிறோம் ஏ ப்ளஸ் எல். லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரியும் அப்படின்றதுனால ஏ ப்ளஸ் எல் ஃபார்முலா எடுக்கிறோம். எஸ் 28 இஸ் ஈக்குவல் டு 28 பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் எல்லோட வேல்யூ 109. ஸோ இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 14 இன்ட்டு 110. இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 1540 ஆன்சராக கிடைக்கும். So next sum, the sum of the first n terms of the certain series is given as 2n square minus 3n. Then show that the series is in AP. So நமக்கு கொடுத்துருக்காங்க sum of the first n terms of the series. sum அப்படின்றதுனால sன்னு எடுத்துக்கலாமா? sn. So general term sn is equal to 2n square minus 3n நமக்கு கொடுத்துட்டாங்க. The sum of the first n terms of the certain series is given as கொடுத்துட்டாங்க. அப்போ sn is equal to 2n square minus 3n. ஸோ இந்த இதில் இருந்து நம்ம டேர்ம்ஸ் ஃபைண்ட் பண்ணிவிட்டு அந்த டேர்ம்ஸ் வந்து ஏபியில் இருக்குதுன்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ என்னுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2 இன்ட்டு 1 ஸ்கொயரோட வேல்யூ 1 மைனஸ் 3 இன்ட்டு 1 இஸ் ஈக்குவல் டு 2 minus 3 minus 1. ஸோ S1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த சம் அப்படின்றது நமக்கு டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தானே சம் வேல்யூ. ஸோ S1 இதில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குன்றதுனால ஸோ இந்த வேல்யூவை அப்படியே T1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். T1 இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? S1ன்னு கொடுத்துட்டதுனால S வந்துட்டுனாலே இப்போ இதுக்கு முன்னாடி சம்மிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ் அப்படின்றது எல்லா டேர்ம்ஸையும் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ தான் எஸ். ஸோ நமக்கு இங்கே எஸ்ஸு இதில் ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குன்றதுனால ஃபஸ்ட்டு டேர்மை மட்டும் எடுத்துக்கிறோம். T1 இஸ் ஈக்குவல் டு -1. அடுத்து எஸ்ஸில் என்னுக்கு பதிலாக 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 2 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 2. 2 ஸ்கொயர் 4, 4 2s are 8, 8 minus 6 is equal to 2. ஸோ இதில் S2வா? அப்போ எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு அர்த்தம்? 2 டேர்ம்ஸ். அப்போ இதை எப்படி எழுதலாம்? T1ஐயும் T2வையும் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூன்னு எடுத்துக்கலாமா? இப்போ T1 ப்ளஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எடுக்கிறோம். ஓகே, T1 ப்ளஸ் T2 இஸ் ஈக்குவல் டு 2. அடுத்து S3 இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு 3 ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு 3. 3 ஸ்கொயர் 9, 9 2s are 18, 18 minus 9 is equal to 9. ஸோ இதில் 3 டேர்ம் இருக்குன்றதுனால இது என்ன ஆகும்? 3 டேர்மையும் ஆட் பண்ணி கிடைக்கிற வேல்யூ T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3. இப்போது T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3 is equal to 9. ஓகேவா? இப்போ T1ஓட வேல்யூ ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாமா? T1 ப்ளஸ் T2ஓட வேல்யூ ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாமா? T1 ப்ளஸ் T2 ப்ளஸ் T3ஓட வேல்யூ ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு T2ஓட எக்ஸாக்ட் வேல்யூ கிடைக்குமா? ஓகேவா? அடுத்து T1ஓட வேல்யூவையும் T2ஓட வேல்யூவும் ஈக்குவேஷன் 3ல் சப்ஸ்டியூட் பண்ணால் T3ஓட வேல்யூ கிடைக்குமா? பார்ப்போம். சப் 1 in 2 which implies T1ஓட வேல்யூ -1 ப்ளஸ் T2 is equal to 2. T2 is equal to -1 அந்த பக்கம் போச்சுன்னா +1. இப்போ 2 + 1 3.
T2 ஓட வேல்யூ 3. Sub T1 is equal to minus 1 and T2 is equal to 3. இது எதில் substitute பண்ணுறோம்? equation 3ல substitute பண்ணுறோம். இங்கே T1 ஓட வேல்யூ minus 1 plus T2 ஓட வேல்யூ 3 plus T3 நமக்கு தெரியாது is equal to 9. ஸோ இதை simplify பண்ணால் 2 plus T3 is equal to 9. T3 is equal to 9 plus 2 அந்த பக்கம் போச்சுன்னா minus 2. T3 is equal to 7. ஓகேவா? ஸோ இப்போ T1 ஓட வேல்யூ, T2 ஓட வேல்யூ, T3 ஓட வேல்யூ தெரியும். இது நம்ம சீக்வன்ஸாக எழுதலாம், சீரீஸாக எழுதலாமா? T1 ஓட வேல்யூ minus 1 plus T3 ஓட வேல்யூ, T2 ஓட வேல்யூ 3 plus T3 ஓட வேல்யூ 7 plus etc. இது ஏபியில் இருக்குன்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஏபியில் இருக்கும் அப்படின்னா நமக்கு D வேல்யூ சேமாக வரும். D is equal to T2 minus T1 is equal to T3 minus T2. T2 ஓட வேல்யூ 3, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், T1 ஓட வேல்யூ ஒரு minus 1 is equal to 7. T3 ஓட வேல்யூ 7, T2 ஓட வேல்யூ 3. இது பாருங்க 3 minus into minus plus 3 plus 1 4 is equal to 7 minus 3 4. So ரெண்டு ஆன்சரும் சேமாக வருது. Therefore the given series is an AP. Okay, hence the proof.